செப்டம்பர் மாதம்னாலே கிரிப்டோவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக இருந்ததில்லை. இங்கே உங்களால் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். செப்டம்பர் தான் வரைக்கும் கிரிப்டோவுக்கு ஒரு மோசமான ஒரு ரெட் மந்த்தாக வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஷிபாயின் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ண மூடி டோஜில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பியர் மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்குடானா பீப்புள் அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதில் ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கு. திஸ் அஜித், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். செப்டம்பர் மாதம்னாலே கிரிப்டோவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக இருந்ததில்லை. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டேட்டாஸ் வச்சு வந்து பார்க்கும்போது பெரிய லெவலில் கிரிப்டோ அந்த ஹோல் வந்து டம்பாக இருக்குது. இந்த செப்டம்பரும் அது நடக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குதா, எந்த அளவுக்கு டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு ஷார்ட் டேர்மில் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எத்தேரியம் இன்னும் ஃபர்தராக பெரிய லெவலில் டம்ப் ஆக வாய்ப்பு இருக்குதா, அண்ட் இந்த டம்பை பற்றி நம்ம மெயினாக வந்து பேசும்போது இந்த மாதிரி பெரிய கிராஷ்லலாம் நம்ம ஓரளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கு கம்மியாக இருக்க கிரிப்டோஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு சேஃபர் பெட்டாக அது வந்து அமையும். நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற புல் மார்க்கெட்டில் அது வந்து கொடுக்கும். ஸோ இந்த சைக்கிளில் ஈஸியாக 10x ரொம்ப லோ ரிஸ்கில் பண்ணக்கூடிய ஒரு 2-3 காயின்ஸுமே டாப் காயின்ஸுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த அதை தொடர்ந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இப்போ ஃபெட்டு நினைக்கிற அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்டாக தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. அப்படி இருக்கனால செப்டம்பரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிற வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்க போது. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ். பிட்காயினோட மந்த்லி ரிட்டர்ன் ஸ்டார்ட்டு இங்கே இயர் வைஸ் அப்புறம் இங்கே மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களால் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். செப்டம்பர் தான் வரைக்கும் கிரிப்டோவுக்கு ஒரு மோசமான ஒரு ரெட் மந்த்தாக வந்து அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு. இதில் ஒரு நல்ல விஷயமும் வந்து இருக்குது. செப்டம்பர் தொடர்ந்து ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா Q4 மோஸ்ட்டாக கிரிப்டோவுக்கு ஒரு புல்லிஷான ஒரு சில மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செப்டம்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறது உடனே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்ஸாக வந்து அமைய வாய்ப்பு அதிகம். அண்ட் ஆல்சோ Q4 எப்போவுமே எல்லா மார்க்கெட்ஸுமே புல்லிஷாக தான் வந்துருக்கும். அண்ட் டிசம்பர் டைமில் கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர் அப்போ கொஞ்சம் பீப்புள் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இயர்லி சைக்கிள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு வந்திருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பிட்காயினோட சார்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து கூட சொல்லியிருந்தேன் பிட்காயின் டம்ப் ஆனால் எப்படி வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த 50K கீழே போகிற அந்த சினாரியோ பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $58,000 வந்து இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டீவியேஷன் மாதிரி வந்து ரிஜெக்ஷன் வந்து அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு இப்போ இன்னும் டம்ப் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. இப்போ இந்த 4Rலலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அலார்மிங்காக தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் ஒரு டம்ப் மாதிரி பிரேக் டவுன் ஆகி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் லெவல் 56,000 வந்துடும். இந்த ரேஞ்சு பிரேக் ஆகாமல் இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்களாக நம்ம வந்து சாப் ஆகிட்டே வந்துருக்குது. ஒரு டைம் பேஸ்டு கன்சால்டேஷன், பெருசாக ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இல்லாமல் பிட்காயின் வந்து நம்மளை மொத்தம் முடிச்சு விடுறது தான் இந்த கதை. இந்த இடத்துல ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த $56,000 கீழே ஒரு ஹியூஜான டம்ப் வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணி கீழே போயிருச்சுன்னா பிட்காயின் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த $48,000 $47,000 வர வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து சும்மா அப்படி என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைடில் வந்து இருந்தாலும் இதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸஸ் ஆனது வந்து இருக்கணும் இல்லையா. இன்னும் அந்த வார் பற்றி ஏதாவது ஒன்று இவனுங்க வந்து போடலாம். மோஸ்ட்டாக ஏதாவது குளோபல் மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆகுனா அந்த சைனா அந்த ஜாப்பனீஸ் இது வந்து ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. ஸ்டில் இதெல்லாம் தான் வந்து இருக்கக்கூடிய சினாரியோஸு. நம்ம இந்த இடத்துலலாம் வந்து கிளியராக நம்மளோட மைண்ட் செட் நம்ம வாங்குகிறோம், இது வந்து புல் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வந்து ஆவரேஜ் டவுன் பண்ண பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எத் BTC பேர் வந்து பேசியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தானது இந்த எத் BTC சார்ட்டில் வந்து பார்க்க முடியுது. எதேரியமோட ஓவரால் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பிட்காயின் வந்து டம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷனல் வெல்த் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்து நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அதனால் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு விக் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். மேபி அந்த விக் அகைன் ஸ்வீப் பண்ணலாம். இல்லைனா நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் அகைன் கிடைக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெயினாக இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது பிட்காயின் டாமினன்ஸும் வந்து சூப்பராக வந்து மேலே போய்ட்டுருக்கு. பிட்காயினோட ப்ரைஸ் ஒன்ஸ் ஒரு $100K மேலெலாம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும்போது இல்லைனா ஷார்ட் டேர்ம்லேயே கூட கொஞ்சம் கீழே போகும்போது நம்மளுக்கு ஆல் சீசன் மாதிரி ஏதாச்சும் சின்ன ஆல் ட்ராலி பார்க்கலாம். பட் ஓவரால் எவ்வளோ மேலே போகுதோ அந்த அளவுக்கு கீழே வரும்போது நம்மளுக்கு ஆல் காயின்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஒரு நல்ல விஷயம். 57% இப்போதைக்கு வந்து இருந்துட்டு வந்துருக்குது. சரி, ஓகே. இப்போ சொலானாலாம் கூட வந்து சின்னதாக உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்து நினச்சேன். சொலானாவோட ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் சொலானாவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கீழே போகும்போது சொலானாவையும் கூட சேர்ந்து கூப்பிட்டு போயிடும் போல். சப்போஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் சொலானா பொறுத்த வரைக்கும் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ இது பிரேக் ஆகாமலே தான் வந்து இருந்திருக்கு. உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த கம்ப்ளீட்டாக இங்கெல்லாம் நிறைய விக்ஸ் ஆனது டேப் பண்ணி போயிருக்கா. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுடானா மார்க்கெட்டு நம்ம ஈஸியாக உடனடியாக 90 to 80 வந்து பார்த்துடலாம். சப்போஸ் இது வந்து பிரேக் ஆகிட்டு பிட்காயினும் அதுக்கேற்ற மாதிரி வந்து போச்சுட்டானா இதெல்லாம் ஆப்வியஸாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம
ரேரஸ்ட் கேஸ் சினாரியோஸில் நம்மக்கிட்ட ஃபண்ட் வந்து இருந்ததுன்னா சொல்லலாம் இதெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். நான் மெயினாக இந்த சைக்கிளோட ரொம்ப ரிஸ்க்கு கம்மியாக நம்ம வந்து வாங்கக்கூடிய விஷயங்கள்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கு அதில் 1% கூட தூக்கத்தில் இருந்தால் கூட நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா மீமோட ஒரு ஆர்ஜினாக இருந்தது டோஜ் காயின் தான். இது வந்து ஒரு தனி பிளாக் செயின்மே கூட. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஷிபா இனு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ண மூடி டோஜில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து என்டோஸ் பண்ணுறேன்னு கிடையாது, பட் ஆனால் இது மேத்தமெட்டிக்கலாக என்னோட ஒப்பீனியன் இதுதான் முழுக்க. ஸோ இப்போ வந்து ஷிபா இனு ஆல்மோஸ்ட் $8 பில்லியன் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. டோஜ் வந்து 14 மில்லியனில் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் டோஜ் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $80 பில்லியன் வரைக்கும் போச்சு. ஷிபா இனு கிட்டத்தட்ட ஒரு அது ஃபாலோ பண்ணி ஒரு $40 பில்லியன் வரைக்கும் வந்து போச்சு. ஷிபா இனு தனி, டோஜ் தனி வந்து ஒரு செயின்னால அண்ட் எலான் மஸ்கோட ஃபேவரட்னால டோஜ் வந்து ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 80-90 சென்ட்ஸ் டோஜோட பையிங் ரேஞ்சாக நான் எதை வந்து பார்க்குறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். டெய்லியில் கூட வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நிறைய மாதங்களாகவே இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஆனது வந்து நடந்திருக்கு. உங்களால் அழகாக வந்து பார்க்க முடியும். ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் ரீச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைமில் பிரேக் அவுட் கிடச்சின்னு மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த 5 cents to 10 cents ஆனது ஒரு பெரிய அக்யூமுலேஷன் ரேஞ்சாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. திரும்ப அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் மைக்ரோவாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 9 cents to 11 cents உங்களால் அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கேரண்டி 10x வந்து இருக்கும். என்னோட பர்சனலாக நான் இன்வெஸ்ட் பண்ணுற தியரியில் வந்து வச்சு பார்க்குறேன். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப். ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்டோ ஒரு கம்பெனியோ வந்து பியர் மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்குடான்னா பீப்புள் அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டிஃபைல டெக்ஸில் முதல்ல வந்தது இந்த யூனிஸ்வாப்போட யூனிட் டோக்கன் தான். இது பெருசாக கீழேயே போகல விடல பாருங்களேன். இதே மற்ற ப்ராடக்ட்ஸோட சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்பிளாக இருக்கும். இது $40-50 போனாலும் கூட ஏன்னா தான் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே ஓரளவுக்கு டைல்யூட் ஆனாலுமே கூட இது வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு கீழே ஒரு $4 கீழே போகவே விடலை. ஸோ தட் மீன்ஸ் $4 கீழே போக விடாமல் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு புஷ்ஷும் வந்து $12-13 கிடச்சிது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம அக்யூமுலேட் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒரு ஹால் டைம் ஐ இல்லை புது ஹால் டைம் ஐ கூட மேக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலேருந்து ஒரு 10xலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15x 20xலாம் அசால்ட்டாக யூனி வந்து மேக் பண்ணிவிடும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனு. அண்ட் போன வாட்டியுமே கூட இந்த ராபின் வீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது யூனி டோக்கன்ஸ்லாம் நல்லா போச்சு. அந்த டைமில் தான் இந்த ஹால் டைம் எல்லாம் கொஞ்சம் நல்லா புஷ் ஆனது வந்து இந்த புஷ்லாம் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் யூனி டோக்கனு, டோஜ் இதை தொடர்ந்து மற்ற இதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய கொஞ்சமாக டீட்டெயிலாக. ஏன்னா நம்ம ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது கரன்சி இதுதான் ரொம்ப பெரிய ஒரு டெக் அப்படின்லாம் இல்லை. பீப்புள் எதை வந்து விரும்புகிறாங்க, எது ஆக்சுவலாக கரெக்டாக இதுக்கெலாம் வந்து அமையுது அப்படிங்கிறத பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தாலே நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து டாப் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10x 20x 30xலாம் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட தியரி. நெக்ஸ்ட் இந்த ட்ரான் மீம்ஸ் பற்றியும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் ஆனது வந்து போடுறேன். நம்ம இப்போ வந்து இந்த ஃபெட் விஷயத்தை வந்து பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெட் மினிட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஒரு ரேட் கட் வரும் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா ஆகஸ்ட்டில் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 3% கீழே வந்து விழுந்தனால ஃபெட் மேபி வந்து அண்ட் ஆல்சோ யூஎஸோட எலெக்ஷன்ஸ் வரனால கொஞ்சம் இந்த 3 months இந்த நவம்பர் வரைக்குமே கொஞ்சம் வால்டைலாக வந்துருக்கும். பட் ஸ்டில் ரேட் கட்டுமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த 2008 ரெசெஷன் டைமில் எவ்வளோ இருந்ததோ அதே தான் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே 1.5 வருஷம் கிட்ட இந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது இந்த கோவிட் டைம்லேருந்து ஆஃப்டர் கோவிட்லேருந்து ஏற்றுனது அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸுமே அப்படி தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்க்கும்போது ஸ்பாட் பிட்காயின் ETF அவுட்ஃப்ளோஸ் ஆர் லேகிங் இண்டிகேட்டர் ஆஃப் பிட்காயின் டிமாண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பிட்காயின் ETFல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் செல் பண்ணி வெளியே போகிறனால இது வந்து பயப்படுற விஷயம்லாம் வந்து இல்லை, ரொம்ப நார்மலான விஷயம். ஏன்னா வார் சுச்சுவேஷன் போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஹையாக இருக்குது அண்ட் பீப்புள் ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். இப்போ மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் கட்டுற தேவை இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக வந்து இருக்கனால இதெல்லாம் கொஞ்சம் செல் பண்ணிட்டு கூட வெளியே போகலாம். இதெல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி வச்சு ஓவரால் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த மூவ்மெண்ட்ஸ் தான் இது வந்து. ஸோ அதனால் இதுதான் ரீசெண்டாக டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால செல் பண்ணி வெளியே போகிறனால இன்ஃப்ளோஸ் கம்மியாக இருக்கனால இதுவும் வந்து ஒரு ரீசன் அப்படிங்கிறாங்க. ETF சைட்லேருந்து ஒரு டிமாண்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிட்காயின் ஆல்ரெடி ஒரு டாப் 10 ட்ரேடபிள் அசட்ஸ்குள்ளே வந்து வந்துருச்சு. பட் இதனால் பிட்காயின் வந்து ஸ்டாப் ஆகணும்னு எந்த அவசியமும் வந்து இல்லை. ஏன்னா டாப்பில் இருக்க கோல்டுக்கு வந்து 17 ட்ரில்லியனில் இருக்குது, பிட்காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 ட்ரில்லியன் தான். கோல்டும் பிட்காயினுக்கு வந்து கம்பேரிசன் இப்போ ஆப்பிள் மைக்ரோ
மைக்ரோசாஃப்ட்டுக்குலாம் கம்பேரிசன் இல்லை. ஆப்பிள் ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, அதுவே 3.5 ட்ரில்லியனில் இருக்குது. ஆப்பிள் இன்வெஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் வந்து தெரியாது, யாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. மேபி நம்ம நாட்டிலேருந்தே கூட ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வேற கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிற கம்மி நான் பர்சனலாக வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த சைக்கிளில் கட்டாயம் பிட்காயின் வந்து சில்வரு, ஏன் மேபி அமேசானுக்கு அடுத்து அமேசான் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டாப் 6-7 அந்த ரேஞ்சிலேயாவது போய்டும் அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு, என்னோட நம்பிக்கை. இவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்தர் அப்சைட் இஸ் பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க. டாப் 10 இருக்கனால பிட்காயின் இன்னும் க்ரோ ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்னு எந்த காரணமும் இல்லை. ஏன்னா கோல்டு விட 17 மடங்கு டிஜிட்டல் கோல்டு வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம்லி அப்டேட்ஸ் ஆனால் தான் அங்கே வந்துகிட்டே வந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you guys tomorrow with another video. Bye bye.